மகேஷ் சார் ஹாஸ்டல்ல அவர் வீடு மாதிரி நினைச்சிட்டாரா? காலையிலயும் சாயந்தரமா அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் யாரு? அங்கிள் எதுக்கு இங்க வந்திருக்காரா? சார் யார சார் பார்க்கணும்? அண்ணே, அவர்தே மகேஷ் சாரோட அப்பா. ஓ வணக்கம் சார். சார் நீங்க என்ன சார் இங்க? எனக்கு உங்க வார்டனை பார்க்கணும். வாங்க சார், நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் அவங்களை கூட்டி யாரேன். இல்ல வேண்டாம், நீ போய் கூப்பிட்டு வா. சார் இங்க உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல. மேடம் மேடம். என்ன ஆனந்தி? தில்லை சார் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு. என்ன சொல்ற ஆனந்தி? அவரு என்ன பார்க்க வந்திருக்காரா? ஆமா மேடம், வாசல்ல காத்துட்டு இருக்கிறாரு. வாசல்ல? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க, உள்ள வாங்க. மித்ரா, தில்லை சார் வார்டன் கிட்ட தனியா என்ன பேச போறாரு? ஆனந்திய பொண்ணு கேக்குற விஷயமா அவ அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். மகேஷ் அன்னைக்கு இருந்த நிலைமை என் முன்னாடி வருத்தப்பட்டு கேட்டதும் என்னால எதையும் யோசிக்க முடியல. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அதான் போய் பேசிட்டேன். மகேஷ் கொஞ்ச நாளா நீ சொல்றத மட்டும் கேட்கிற நிலைமையில தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நம்மளையே அறியாம ஒரு சிலர் மேல நமக்கு பாசம் வரும். அவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவோம். சொல்ற நல்லது கெட்டது அவங்க வாய் வழியா வரும்போது அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுப்போம். அந்த மாதிரி தான் அவன் உன்கிட்ட அட்டாச் ஆயிருக்கான். அது சரி தப்புங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. அத பேசுறதுக்கான நேரமும் இது இல்ல. பார்வதியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவளை பத்தி தெரிஞ்சுதான் நாம சில விஷயத்த இத்தனை காலமா மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அது வெளியே வந்தா உன்னையும் என்னையும் பார்வதியை விட அது அதிகமா காயப்படுத்த போறது மகேஷ தான். இனிமே மகேஷ் விஷயத்துல தேவையில்லாம நீ எதுவும் பண்ண வேண்டாம். மகேஷ வர சொல்லு, கூட்டிட்டு போறேன். மகேஷா? அவன் இங்க இல்லையே. சூழ்நிலை தெரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. மகேஷ் இங்க வரவே இல்ல. அவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வர போறான்? அப்போ அவன் சண்டை போட்டுட்டு இங்க வரலையா? சண்டையா? என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? மகேஷ் எங்க இப்போ? பார்வதி உன்கிட்டயே வந்து இருக்க சொன்னதும் அவன் கோவத்துல இங்க வந்துட்டான்னு நினைச்சேன். இங்கேயும் வரலனா அவன் எங்க போனா? ஐயோ, எதுவுமே எனக்கு தெரியாதே. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா நான் பயந்து ஒதுங்கி இருந்தேன். இப்போ நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு.
நீங்க முதல்ல உடனே அவனுக்கு கால் பண்ணுங்க. நான் எவ்வளவோ அவனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் நான் நேர்ல கூப்பிட வந்தேன். இருங்க, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஐயோ, ஏன் காலையும் எடுக்க மாட்டேங்கிறானே. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பேசி சரி பண்ணாம அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏற்கனவே ஆனந்த் விஷயத்துல அவன் போய் குடிச்சிட்டு வந்தப்போ என்னால தாங்கவே முடியல. என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் துடிச்சு போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். ஆனா ஆனா இப்ப என்னால அவனுக்கு நெருக்கடி வந்துருச்சு. தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, மகேஷ் அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்றதுக்குள்ள அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நாமளா எந்த கற்பனைக்குள்ளேயும் போக வேண்டாம். நான் போய் மகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல விசாரிக்கிறேன். நீ உன் சைட்ல யார்கிட்ட கேட்டா மகேஷ் எங்க இருப்பான்னு தெரியுமோ அதை கேட்டு விசாரிச்சு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாரு. ஆனந்தி, மகேஷ் வீட்ல சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டானா? ஆமா மேடம், மித்ரா அப்பவே சொல்லிட்டா. அத சொல்லதே நான் வந்தேன். அதுக்குள்ள தில்லை சார் வந்துட்டாரு. ஐயோ, மகேஷ் இங்க இருக்கான்னு நினைச்சு தேட வந்திருக்காரு ஆனந்தி. எனக்கு ஒரே பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா மகேஷ் எங்க இருக்கான்னு? இவளாலதான் பிரச்சனைன்னு சொல்லும் போது நீங்க கேட்கல. இப்போ ஒவ்வொருத்தரோட நிம்மதியையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டான். போதுமா? இனிமேலாவது இவளை இங்க இருந்து துரத்தி விடுங்க. நேரம் காலம் தெரியாம நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத மித்ரா. எந்த நேரத்துல எதை பேசணும்னே உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே மகேஷோட ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, அவன் கோவப்பட்டா எங்க போவான்னு தெரியுமா உனக்கு? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வழிய பாரு. யாரு அவன்? பேர் என்ன? அரவிந்த். அவனும் மகேஷோட ஃப்ரெண்டு தானே? அவனை பார்க்க போயிருக்கானான்னு போன் பண்ணி கேளு.